எனக்கு ஒரு டவுட்டு, எதுக்காக ஃபர்ஸ்ட் சேவ் பண்றாங்க அவர் என்ன எனக்கு புரியல. நிஜமா கலாய்க்கிறதுக்கு, நம்மள கலாய்க்கிறதுக்கு பண்றாங்களா? வரும்போது யூ டிட் லூஸ் யுவர் கூல். ரொம்ப கோவம் வர்ற நேரத்தில் கொஞ்சம் சிரிக்க கூட செஞ்சீங்க நீங்கள். அது ஒரு வேளை அவங்களுக்கு பிடிச்சது என்னமோ, அதனால தான் உங்களை சேவ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒன்று மட்டும் உறுதிங்க, தர்மம் தாங்க ஜெயிக்கும், நியாயம் தாங்க ஜெயிக்கும். ஆனால் கொஞ்சம் லேட்டாக ஜெயிக்கும். ஒரு வேளை இவர் நிஜமாலே அம்பி நினச்சி பாவ பார்த்து சேவ் பண்ணுறாங்களோ? இணக்கம் பண்ணிக்கிறதுக்காக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரலைங்கிறது பிக் பாஸ் உள்ள வந்த அன்னைக்கே சொல்லிட்டாரு. இங்க யாரும் நண்பர்கள் கிடையாது, யாரும் எதிரியும் கிடையாது. இந்த வீடு வந்து சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு அப்படிங்கும்போது இங்கே அதற்கான கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு இந்த பிக் பாஸும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. கூட இருக்க எல்லாருக்கிட்டையும் நான் கேள்வி கேட்பது அவர்கள் மேல் குற்றம் வைப்பதில்லை, அவர்கள் இன்னும் தகுதிப்படுத்துறதுக்கான அந்த கேள்வியாக தான் நான் பார்க்குறேன். அதை தான் இந்த ஒவ்வொரு நாளும் சார் ஒவ்வொரு வீக் சொல்லும் போது எங்களுக்கு நினைவுபடுத்துகிற விஷயத்த நான் பண்ணுறேன். அது தொடர்ந்து செய்வேன், நம்புகிறேன். அது சரியான விஷயம் நான் நம்புகிறேன். என்ன பார்க்குற? ஒரிஜினலாகவே நான் வில்லம்மா. இது எப்படி இருக்கு? இவர் அம்பி தான், பட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாத அம்பி. மற்றவங்க மட்டும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணும். இந்த கேமில் வந்து எனக்கு தெரிஞ்சு பாலா மட்டும் ப்ளேம் பண்ண முடியல சார். அவர் வேணும்னு பிடிக்கல, பட் அது வந்தோடனே டக்குன்னு அவரால் அதை ரெண்டு இதை பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணார் பாலா. அந்த ஐடியா உள்ளுக்குள்ள வந்தோடனே நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன், எல்லாரும் ஹெல்ப் பண்ணி ஒரு அரண் மாதிரி அமைச்சு மேக்ஸிமம் இருக்கிற பாயிண்ட் எடுக்கும். இவர் அம்பி தான், பட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாத அம்பி. நான் வந்து பாலாக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். சரி, குட் நைட் சிஷா. இவர் அம்பி தான், பட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாத அம்பி. இந்த ரெண்டு பேருக்கு கொடுக்கலான்னு, ஒருத்தருக்கு நான் கொடுக்கணுங்கிறதுனால நான் பாலாவுக்கு ரொம்ப லோவாக இருந்தான், அவனுக்கு கொடுக்கணும்னு கொடுத்தேன். இது வந்து விஷயம். அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவனுக்கு தெரியவே தெரியாது சார். அவன் வேணுன்னு சொன்னால் கூட அவனுக்கு கோவம் வந்துடும். அவன்கிட்ட நிறைய நல்ல விஷயம் இருக்குது, அது நிறைய இடங்கள் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு நிறைய பிடிக்காத விஷயத்த யாரும் பக்கத்தில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும்.